போர்க்குணங்கள் மத்தியில இந்த பாடசாலையை நடத்த வேண்டி வந்தது. அவ்வாறு நடத்திய காலத்தில் அவருக்கு ஏற்பட்ட சவால்கள் அல்லது அவருக்கு ஏற்பட்ட இளைஞர்கள் அனைத்திலுமே நான் பக்கத்தில் துணையாக உதவி புரிந்திருக்கிறேன். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. 1989ஆம் ஆண்டு என்று நான் நினைக்கிறேன். வடகிழக்கு மாகாண சபை திருகோணமலையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த காலத்தில் எங்களுடைய பாடசாலைக்கு துப்பாக்கிகளோடு வந்து பாடசாலையினுடைய உபகரணங்களை பறித்துக் கொண்டு சென்ற வேளையில் நான் அவரோடு நின்றேன். ஒரு நல்ல சிறந்த நிர்வாகி. ஒரு காலத்தில் திருகோணமலையுடைய சண்முக வித்தியாலயம், அதே மாதிரி சென்ட் மேரிஸ் காலேஜ் போன்ற கல்லூரிகளில சிறந்த அதிபர்கள் இருந்த காலத்தில், அதே சமச்சீரான காலத்தில் மங்களம் அவர்கள் மிகச்சிறந்த அதிபராக இருந்தார். தன்னுடைய கதிரையில் இருந்து கொண்டு பாடசாலையை அவர் நிர்வகித்த வடிவம், ஆளுமை எங்கள் எல்லோரையும் கவர்ந்தது. எதையுமே நேரடியாக தயவு தாட்சண்யம் என்று பார்த்து நடத்துகின்ற ஒரு வல்லமை மிக்கவராக அவர் இருந்தார். அது மட்டுமல்ல, பாடசாலையினுடைய பௌரீக வளம், கல்வி வளம், ஏனைய புறக்கிருத்தியங்களில் அவர் காட்டிய அக்கறை காரணமாக ஒரு கீழ்நிலையில் இருந்த பாடசாலை ஒரு மேல்நிலைக்கு வருவதற்கு மிக பிரதானமான ஒரு அதிபராக அவர் கடமையாற்றியார். மிக கண்டிப்பானவர். ஒரு சிறிய காலங்கள் நானும் எனக்கும் அவருக்கும் இடையில ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக நான் அந்த பாடசாலையை விட்டு வெளியேற வேண்டி வந்தாலும் அவருடைய ஆளுமை பதிவுகள், நான் எதிர்காலத்தில் அதிபராக இருந்த காலத்தில் அவருடைய ஆளுமை பதிவுகள், அவருடைய சிறந்த நடத்தை, அவருடைய சிறந்த ஒழுங்கமைப்பு, ஆசிரியர்களை நிர்வகிக்கின்ற சிறந்த மேனேஜ்மெண்ட், முகாமைத்துவம் என்னை கவர்ந்ததுனால நான் அதை ஒரு அனுபவமாக கொண்டு என்னுடைய பாடசாலையை நடத்தியிருப்பேன். உண்மையில மங்களத்தினுடைய கல்வி சேவை, அதே நேரத்தில் கிறிஸ்தவ மதத்தின் மீது அவருக்கு இருந்த ஆழமான பற்றுக்கோடுகள் அந்த பாடசாலையை நடத்துவதற்கு இன்னும் உதவியது. பல சந்தர்ப்பங்கள்ல இராணுவத்தினரும் போலீசாரும் அதே மாதிரி இயக்கங்களும் உள்நுழைந்த போது எந்த விதமான பயமும் பக்குவமும் இல்லாமல் மிக நேரடியாகவே முகம் கொடுத்த அந்த பாடசாலையை நடத்திய ஒரு அதிசிறந்த ஆளுமை எங்களை விட்டு போய்விட்டது. அவர் பற்றிய நிறைய ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும். அவர் பற்றிய நிறைய விடயங்களை நாங்கள் தொகுத்து ஒரு நூலாக வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அவரோடு கடமையாற்றிய 3 வருடங்கள் நான் கடமையாற்றியிருக்கிறேன். கடமையாற்றிய காலம் எனக்கு பொற்காலம் என கூறி, அவருடைய அன்னாருடைய இழப்பு, அவருடைய குழந்தைகள் அனைவரையும் எனக்கு நன்றாக தெரியும். அவருடைய அதாவது கணவனாரை கூட எனக்கு நன்றாக தெரியும். இவர்கள் எல்லோருக்கும், அவருடைய குழந்தை குட்டிகள், பேர குழந்தைகள், பிள்ளைகள், அவருடைய உறவினர் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த கவலையை, வேதனையை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நான் நினைக்கின்றேன் சம்பூர் மகா வித்தியாலயத்துக்கு வந்து அவர்கள் அங்க வந்த காலம் ஒரு இருளான சூழல், மின்சார ஒளியை ஒரு தெரியாத ஒரு கிராமம். இந்த கிராமத்துல கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்கள் அந்த ஊர் மக்களாகவே வாழ்ந்து, அந்த ஊர் மக்களுடைய இன்ப துன்பங்களிலே தம்மை பங்கெடுத்து கடைசி வரை அந்த இதுக்குள்ள இருக்கின்ற பலர் அவர்களுடைய கற்பித்தல் செயற்பாடுகளாலே உருவாக்கம் பெற்றவர்கள். அவர் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் சொல்வார்கள். அதுபோல அவர் ஏராளமான பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறார். அதுபோல தன்னுடைய மக்களையும் நல்ல முறையிலே உருவாக்கி தந்த ஒரு பெருந்தகை என்று என்னை விட்டு இருந்திருந்தாலும் அவருடைய நினைவுகளை நாங்கள் நெஞ்சிலே சுமந்து கொண்டிருந்தோம். அந்த வகையிலே ஒரு இரங்கல் கவிதையை வழங்குவதற்காக சீனியூர் மத்திய கல்லூரியுடைய முன்னாள் அதிபர் இரா
ரத்னசிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அமரத்துவம் அடைந்த திருமதி மங்களம் அஞ்சியின் ஆத்ம இடைத்தம் வேண்டி நிஜமொன்று நிழலானது. காலங்கள் 90 கடந்துதான் போனாலும் இந்த ஞானத்தில் நினைவு நாளெல்லாம் மறவாது. காலங்கள் 90 கடந்துதான் போனாலும் இந்த ஞானத்தில் நினைவு நாளெல்லாம் மறவாது. வாழ்வுக்கு இலக்கணமாய் வாழ்ந்து நின்றீர் மங்களமாய். வாழ்வுக்கு இலக்கணமாய் வாழ்ந்து நின்றீர் மங்களமாய். காலனவன் பதிவேட்டில் கணக்கொன்று முடிந்ததென்று. காலனவன் பதிவேட்டில் கணக்கொன்று முடிந்ததென்று. ஆல விருட்சமாய் அமைதி நிழல் தந்த உங்கள் சுற்றமும் மற்றோரும் சூழ்ந்தின்று வாழுகின்றார். நற்றவம் செய்தமையால் நல்ல உயர் பேறு பெற்றீர். ஆல விருட்சமாய் அமைதி நிழல் தந்த உங்கள் சுற்றமும் மற்றோரும் சூழ்ந்தின்று வாழுகின்றார். நற்றவம் செய்தமையால் நல்ல உயர் பேறு பெற்றீர். வள்ளுவரின் வாசிகி போல் மங்களமும் சுந்தரமும். வள்ளுவரின் வாசிகி போல் மங்களமும் சுந்தரமும். குருமன் வெளியூரும் முத்தூரும் இணைந்தொன்றாய். குருமன் வெளியூரும் முத்தூரும் இணைந்தொன்றாய். கற்றல் கற்பித்தல் கலைக்கூடம் வளர்ச்சி பெற சேனையூர் சம்பூர் சிறப்புறவே பணி செய்தீர். சேனையூர் சம்பூர் சிறப்புறவே பணி செய்தீர். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் அன்னையராய் சான்றோராய் உயர்வு பெற தம் பிள்ளைகளை வளர்த்தீர்கள். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் அன்னையராய் சான்றோராய் உயர்வு பெற தம் பிள்ளைகளை வளர்த்தீர்கள். கல்வி கரையில் காலமெல்லாம் சாதனைகள் திருமறைகள் தன்வழியே தினம் பணிகள் செய்தீர்கள். கல்வி கரையில் காலமெல்லாம் சாதனைகள் திருமறைகள் தம் வழியில் தினம் பணிகள் செய்தீர்கள். பாவ புண்ணியங்கள் பகுத்தறிந்து வாழ்ந்தீர்கள். பாவ புண்ணியங்கள் பகுத்தறிந்து வாழ்ந்தீர்கள். வாழ்வாங்கு வாழ்ந்து வையகத்தை விட்டு அகன்றீர். வாழ்வாங்கு வாழ்ந்து வையகத்தை விட்டகன்றீர். பூத உடல் போனாலும் புகழுடலம் சாவாது. பூத உடல் போனாலும் புகழ் உடலம் சாவாது. பண்புடனே பாசம் அன்புடனே போதனைகள். பண்புடனே பாசம் அன்புடனே போதனைகள். இயற்கை ஒரு நாள் எம்மை அழைத்திடுமே இதற்காக ஏன் கலக்கம். இயற்கை ஒரு நாள் எம்மையும் அழைத்திடுமே இதற்காக ஏன் கலக்கம் என்றீர்கள். அந்த ஒரு நாள் 90 என்பதனை எண்ணி நினைவூட்டினீர்கள். ஆன்மீக வாழ்வு அறிவதனை பெற்று உங்கள் 90 என்பதனை எண்ணி நினைவூட்டினீர்கள். ஆன்மீக வாழ்வு அறிவதனை பெற்று உங்கள் பாதைகள் நல்வழியே பயணங்கள் தொடருகின்ற. இம்மையில் நிறைவு பெற்றீர் மறுமையிலும் சுவர்க்கம் என்றும். இம்மையில் நிறைவு பெற்றீர் மறுமையிலும் சுவர்க்கம் என்றும். நிறைவு நிலை இன்று நீல் நான்மா சாந்திக்கும் உறவுகளின் அமைதிக்கும் இறைவனை நாம் வேண்டுகின்றோம். நிறைவு நிலை இன்று நீன் ஆன்மா சாந்திக்கும் உறவுகளின் அமைதிக்கும் இறைவனை நாம் வேண்டுகின்றோம். நன்றி. நன்றி. தன்னுடைய 90வது பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது அவருடைய சகல பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் அந்த மண்டபத்தை நிறைத்திருந்தார்கள். உறவினர்கள் எல்லோருமாக அங்கே கலந்திருந்தார்கள். அந்த நேரத்திலே அவருடைய முகத்திலே நான் கண்ட புன்னகை அது இன்றும் எங்களுடைய உள்ளத்திலே நிழலாடுகின்றது. அந்த வகையிலே மாணவனாக பின்னர் ஆசிரியராக தொடர்ந்து பணியாற்றிய ஓய்வு பெற்ற எங்கள் அன்புக்குரிய அதிபர் ஆனால் தில்லையம்பலம் அவர்களை அன்னாருடைய நினைவு பற்றி சில வார்த்தைகள் கூறுமாறு அன்பு அழைக்கின்றோம். அமரத்துவம் அடைந்த மங்களமக்கா அவர்களுக்கு முதலில் என் அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன். நான் அமரத்துவம் அடைந்த மங்களமக்கா அவர்களுடைய மாணவனாகவும் இருந்து பின்னர் அவருடைய சக ஆசிரியராகவும் இருந்து கடமை பார்த்தவன் என்ற வகையிலே அவர் ஒரு பிரதி அதிபராக எங்களுடைய பாடசாலையிலே இருந்த இளமையையும் பின்னர் நான் வெளியில் சென்று ஒரு அதிபராக பதவியேற்று அவருடைய ஆளுமையை அவதானித்த போது அவர் எவ்வாறு தன்னுடைய கல்வி பணியை மேம்பட செய்கின்றார் என்பதையும் நான் நன்கு அறிவேன். இப்ப நான் என்ன சொல்றேன் என்றால் 60
வருடங்களுக்கு முற்பட்ட விடயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1965ஆம் ஆண்டு என்னுடைய பாடசாலைக்கு ஐயா சோமசுந்தரம் அவர்களும் மங்களமக்கா அவர்களும் அதிபரும் பிரேரி அதிபரும் ஒன்றாக வந்தார்கள். மாணவர்களிடத்திலே பெரிய ஒரு சந்தோஷம் என்னவென்றால், இளமையானவர்கள், மேலை நாட்டு பாணியிலே உடை அணிந்திருக்கின்றவர்கள். இதுக்கு முதல்தான் அதனுடைய ஊர் கிராமம் ஒரு விவசாய கிராமம், 100% விவசாய கிராமம். அந்த விவசாயத்தை தவிர அங்க வேற எந்த தொழிலும் தெரியாது. அப்படியான இடத்திலே இவர் வந்தது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அடுத்தடுத்த நாள் அவர் பெற்றோரை கூப்பிட்டு தன்னுடைய விடயங்கள், தான் கல்வி பணி எப்படி செய்ய போகிறேன் என்பதெல்லாம் அவர் ஒழுங்காக விளங்கப்படுத்தினார். அவர் முதலில் செய்தது என்னென்று சொன்னால், அந்த ஊரில் சீர்திருத்தத்தை செய்ய வேண்டும், ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும், சமுதாய எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் முதலாவது கையாண்டது கல்வியை மேம்படுத்தணும். அவர் கல்விக்காக அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், மாணவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பள்ளி அப்ப என்னுடைய ஊர்ல 8ஆம் வகுப்பு கூட பாடசாலையை விட்டு போயிடுவார்கள். குலத்தொழில் விவசாயம் செய்யறதுக்காக இம்மாதிரி பேர் போயிடுவார்கள். அவை உடனும் போக தேவையில்லை, இங்க வாங்கும், இங்க நாங்க நல்லா படிச்சிட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால், அந்த காலத்துல பந்தாரமூல மத்திய மாவட்டத்திலையும் சிவானந்தா கிண்டு கொள்ளிச்சுக்கு போறாங்கதான் படிச்சு உத்தியோகத்துக்கு வருவாங்க. எங்கடா போற சின்ன ஊர்ல எல்லாம் படிக்க இல்லாத ஒரு மாதிரி எண்ணம் இருந்தது. ஐயா சொன்னார், பயப்பட தேவையில்லை, நாங்க உங்களை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கல்வியில கொண்டு வருவோம் என்று சொல்லி அடுத்த வருஷம் 65ஆம் ஆண்டு நான் ஓயல் பரீட்சைக்கு போய் நான் முதலாக அங்கே ஓயல் மாணவனாக சித்தியிருந்தேன். அதுக்கு பிறகு மாணவர்களுக்கு தெம்பு வந்து இங்க படிச்சாலும் பாஸ் பண்ணலாம்னு சொல்லி, அதுக்கு பிறகு ஐயா என்ன செய்வாருன்னு சொன்னால், மாணவர்களை கூப்பிட்டு இரவையில பள்ளிக்கூடத்துக்கு வாங்க, பின்னைய வகுப்புகளுக்கு இரவையில அங்க வந்து நாங்க எல்லாரும் பள்ளிக்கூடத்துல 10, 11ஆம் ஆண்டு பிள்ளைகள் 40 பேர் படிப்போம். இப்ப நாங்க பெட்ரோல் மிக்ஸ் கொடுத்து வச்சிருப்பேன். நாங்க வரிசையாக இருந்து 9, 9:30 மணி மட்டும் படிச்சு கொடுப்போம். மங்கள மக்கள் வந்து சூப்பர் சொல்லுவாங்க, இடையில சட்டம் போடுறாங்களான்னு பார்ப்போம். அந்த மாதிரியான ஒரு இலட்சியர். அது மட்டும் இல்ல, அவங்க 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு போற பிறகு எங்களை கூப்பிடுவாங்க, வாங்க சாப்பிடுறதுக்கு. நாங்க உடைய பேருக்கு சாப்பாடு இருக்க மாட்டோம். அங்க போனா அங்க சாப்பாடு நாங்க சோறு கறி எல்லாம் குழப்பி எல்லாரும் ஒவ்வொரு பிடி சாப்பிடுவோம். அப்படியான ஒரு நிலையில் இவங்க ஏற்படுத்தி எங்களை கூப்பிட்டு பின்னுக்கு ஒரு 5 ஏக்கர் காடு இருந்தது. அந்த காடை வெட்டுறதுக்காக மாணவர்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் சனி ஞாயிறு என்று பெரிய ஒரு சிரமதானம் செய்து அந்த 5 ஏக்கர் மைதானத்தை பெருக்கு ஒரு பெரிய மைதானத்தை உண்டாகுறது பெறலாம். அது மட்டும் இல்ல, ஒரு பெற்றாதன் விழா, அதாவது பிரைஸ் கிவிங் நடத்துறேன்னு சொன்னால் வீடு வீடாக போய் காசு சேர்த்து மக்களுக்கு விளங்கப்படுத்தி அப்படியான ஒரு பெரிய விழா, மக்களை விளைச்சி அங்க பெரிய இதை செய்தவர். ஆகவே இதுக்கு பிறகு அந்த கல்வியில படிக்க வேண்டும். 10 வருஷம் அங்கே கல்வி ஓட்டுறது படிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மாணவர் மனங்களை இதை ஏற்படுத்தி எத்தனை பாஸ் பண்ணி இன்னைக்கு நிறைய பேர் உத்தியோகத்தில் இருக்காங்க, அவங்கள்ட்ட படிச்சாங்க. நான் இதை கடைசியா என்ன சொல்றேன்னு சொன்னா, அவங்க ஊரார் பிள்ளைய தன் பிள்ளை மாதிரி பார்த்தபடியா அவருடைய 6 பிள்ளைகளும் இப்பொழுது நல்ல நிலையில இருக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆகவே அவர்கள் சந்தோஷமா இருந்தால் என்னுடைய காலமும் அமர்த்தம் அடைந்திருக்கிறது. ஆகவே நான் சொல்லக்கூடியது என்றால், இவர்கள் ஒரு அதிபருக்கு ஒரு பாடசாலையை நிர்வகிக்கிறதுக்கு கல்வியை முக்கியத்துவம் கொடுத்து செய்தால் அந்த பாடசாலை மேம்படும், சமுதாயமும் மேம்படும். ஆகவே இவர்கள் செய்த பணி என்றென்றும் எங்கள் ஊராளர்களால் மறக்க முடியாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. இப்பொழுது இந்த சுவாமி விவேகானந்தர் சொன்ன கூற்று எனக்கு ஞாபகம் வருகிறது. மரணத்தை கண்டு யாருமே அஞ்ச தேவையில்லை, மரணம் வருகின்ற போது நாங்கள் ஒருவரும் உயிரோடு இருக்க மாட்டோம் என்று அவர் ஆணித்தரமாக அந்த கருத்தை கூறியிருந்தார். அந்த வகையிலே எங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கின்ற இந்த வேளையில் ஒரு பாடலை வழங்குவதற்காக திருமலை சந்திரகுமார் அவர்களை அன்போடு
மங்களம் மங்களம் சோம சுந்தரம் எங்களின் உறவுக்கு ஓத்திரம் எங்களின் உறவுக்கு ஓத்திரம் என்றுமே மங்களம் சோம சுந்தரம் மகிழ்விற்கு சொல்லுதம் பெண்களில் இவள் ஒரு பேரிகை பெண்களில் இவள் ஒரு பேரிகை கண்களில் அறிவில் கண்ணையில் திருவுடை நாளி காவிய தமிழ் சொல்லும் நாயகி மங்களம் சோம சுந்தரம் மகிழ்வித்தீய சூத்திரம் அன்பினில் நிகரில்லை இவளுக்கு அன்பினில் நிகரில்லை இவளுக்கு கொடை நிழலென வாழ்ந்தவள் பிறருக்கு கொடை நிழலென வாழ்ந்தவள் பிறருக்கு இல்லை என்பது இல்லையே இவள் வாழ்வுக்கு எல்லை இல்லையே மங்களம் சோம சுந்தரம் மகிழ்விற்கு சொல்லுத்திரம் ஆன்மீக ஒளியினில் மகிழ்வவள் ஐயன் இயேசுவின் அன்பில் கரைபவள் ஆன்மீக ஒளியில் மகிழ்வவள் ஐயன் இயேசுவின் அன்பில் கரைபவள் தேவ சபையினில் போதகி தேவ சபையினில் போதகி திருமறை சொல்லும் வாழ்மொழி திருமறை சொல்லும் வாழ்மொழி மங்களம் சோம சுந்தரம் மகிழ்விக்கு சொல்லிடம் தாயினும் கோபுரம் ஆனவள் தன் பிள்ளைகள் சொந்தங்கள் சூழிட தாயினும் கோபுரம் ஆனவள் தன் பிள்ளைகள் சொந்தங்கள் சூழிட நற்பெருங்கனியினை சுவைத்திட நற்பெருங்கனியினை சுவைத்திட வானிடையே செல்கிறாள் வானிடையே செல்கிறாள் வானிடையே செல்கிறாள். ஒரு உருக்கமான பாடலை அவர் வழங்கி சென்றார். நன்றி. தொடர்ந்த அன்னாருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக கலாச்சார உத்தியோகத்தர் திரு அன்பழகன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். முதலில்
அவரை ஒரு அதிபராகவோ நான் கல்வியாளராகவோ ஆனவில்லை. முதலில் மட்டக்களப்பு வெயில் கோர்ஸ் வீதியிலே அமைந்திருக்கும் இந்த மாடி வீட்டில் தான் குடியிருந்தார். நான் பல்கலைக்கழகம் சென்று பாலசிவமாசனுடன் அவரின் மாணவனாக நாடகம் கூத்து சம்பந்தமான விடயங்கள் வீட்டுக்கு சென்று அதிகம் பழகி கொள்வோம், கழித்துக் கொள்வோம், பேசிக் கொள்வோம். எப்பொழுதும் தெரியும் பாலசிம்மாவின் என்னோட நண்பராகவே பழகி கொண்டார். எனவே நான் மட்டுமல்ல, அங்கே மட்டக்களப்பில் இருக்கின்ற எனது சக பல்கலைக்கழக தோழர்களும் பாலசிகுமார் பிரமிளா அவர்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி செல்வோம். அங்கே செல்லாத நாட்கள் இல்லை. அந்த நேரத்தில் தான் எனக்கு மங்களம் என்கிய தெரியும். கீழ்வீட்டில் தொடர்ந்த அந்த நட்பு பயணம் மேல்வீட்டில் இருந்த மங்களம் சோழன் அவர்களுடனும் அந்த நட்பு நீடித்தது. சகஜமாக பழகுவார். அந்த புன்சிரிப்பும் அந்த அவருடைய ஆலோசனைகளும் எங்களோடு கொண்ட உறவும் இன்னும் என்னால் மறக்க முடியவில்லை. 90வது வயதில் முடிப்புடன் அவரது பிறந்த நாளை கொண்டாடிய நேரம் அவருடைய அந்த காலத்து நினைவுகளை அப்படியே இருப்பதாக காட்டியது. அது இன்னும் என்னால் மறக்க முடியாது. பிரமலாக்காவுடன் நான் நம்ம சகமாக பழங்குவோம். அப்புறம் மேலிருந்து கூப்பிடுவாங்க, என்ன வல்லியா மேலன்னா உடனே நாங்கள் அவரின் மகள் அனாமிகா மற்ற என்ன கூட எல்லாரும் மீது போய் அவருடன் சிறு நேரம் கழித்து விட்டு பாடல் ஆடல் எல்லாம் மேலே நிகழ்த்து அதை சந்தோஷமாக இருந்து கேட்பார்கள், பார்ப்பார்கள். எங்களுக்கு பக்கத்து துணையாக அந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டே இருப்பார்கள். நாங்கள் இரவு 8-9 மணி ஆனதுல வர அந்த வீட்டில இருந்து வெளியே போனதுக்கு எங்கள் வீட்டுக்கு அந்த நேரத்துல நாங்க மேல போக அமைப்புல இருந்து மேல் வீட்டு பாட்டு எப்படி வந்து ஏற்றடிக்கிட்ட வந்து கையை காட்டினா ரங்கள் சிவமந்திரம் வரும். அவங்களும் வந்து போயிட்டு வாங்க என்ன மாதிரி இருந்து எந்த விதமான உறவும் எந்த விதமான தொடர்பும் எங்களுக்கு இல்லை. ஆனால் இந்த பாசமாக அவரின் காரணமாக பிரமலாக்கா இவர்களின் தொடர்பு காரணமாக தான் இந்த அளவுக்கு எங்களுடைய உறவு சிநேகம் இருந்தது. ஒரு தாயை போல அந்த வீட்டுக்கு சென்றால் நாங்கள் பழகலாம், புத்தகங்கள் எடுத்து பார்க்கலாம், உணவு சாப்பிடுவதற்கு தருவாங்க, சாப்பிட்டீங்களான்னு வைப்பாங்க. அதுவும் சேர்த்து இவங்களும் வந்து சேர்ந்து கொள்வாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு அடிக்கடி பாடலும் ஆடலும் நல்ல சந்தோஷமாகவே அந்த வாழ்க்கை முறை எங்களுக்கு பல்கலைக்கழகத்தில் எப்படி இருந்தமோ அதே போல இன்னொரு பல்கலைக்கழகமாக அவர்களின் வீடும் இந்த மங்களம் இந்தியாவுடைய உலகம் எங்களுக்கு இருந்தது. எனவே அந்த காலத்தை என்னால் மறக்கவே முடியாது. அதே போல் என்னுடைய பல்கலைக்கழக நண்பர்களும் இன்றைக்கு அதிகமானவர்கள் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர்களாக இருந்து விரிவுரையாளராக இருந்தாங்க. அவர்களால் இங்கு வர முடியவில்லை. அவர்கள் மட்டக்களப்பிலே சந்திப்பாக நினைவில்லை. எல்லோருக்கும் அவர்களை நன்றாக தெரியும். எல்லோருடனும் அன்பாக பழகக்கூடியவர், திறமாக அவரை விஷயத்தை பற்றி என்ன விஷயம் வேண்டாலும் வந்து ஆழமாக எங்களுக்கு அதனை பற்றி கூறக்கூடியவர். எனவே இந்த உறவானது என்றும் எங்களால் மறக்க முடியாத ஒரு நினைவாகவே இருக்கிறது. எனவே இந்த நிகழ்வினை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். பாலசிம்மா சோழன் இப்பொழுது அங்கிருந்து தரப்படி நடந்து விட்டது என்பது மங்களம் அவர்களின் ஆத்மா சாந்திக்காக பிரார்த்திக் கொண்டு அவர்களின் நினைவை சமர்ப்பிக்கிறேன். நன்றி. நன்றி. தொடர்ந்து அன்னாருடைய மருமகன் மேனாள் பேராசிரியர் பாலசுகுமார் அவர்களுடைய கவிதை இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. வணக்கம். சரி, கேக்குதா? வணக்கம் வணக்கம், கேக்குதா?
சரியா? ஓகே ஓகே. சரி. எல்லோருக்கும் வணக்கம். அந்தி எனும் அறிஞ்சொல், அந்தி என்கின்ற அறிஞ்சொல், அந்தி எனும் அறிஞ்சொல் மங்களம் எனும் பெரும் சொல்லாய் எங்கும் மறைந்திருக்கும் மந்திர புன்னகையாய் சிவந்திருக்கும் செந்தாமரை நிறத்தாள் முகிழ்த்து முதிர்ந்த மூதூரின் முத்து. சிவந்திருக்கும் செந்தாமரை நிறத்தாள் முகிழ்ந்து முதிர்ந்த மூதூரின் முத்து. நெஞ்சில் நிலைத்திட்ட நினைவுகள் கோடி அளவில் கொட்டி கிடக்கிறது. நெஞ்சில் நிலைத்திட்ட நினைவுகள் கோடி கோடியாய் கொட்டி கிடக்கிறது. வெட்டி வெகு தூரத்தில் நான் இருந்தாலும், வெட்டி வெகு தூரத்தில் நான் இருந்தாலும் அறிஞ்சொல்லாய் என் பக்கத்தில் நீங்கள், அரும் சொல்லாய் என் பக்கத்தில் நீங்கள். காலம் உங்களுக்கு இட்ட கட்டளை, கனவு பெருவழியெங்கும் உங்கள் நினைவொளி. வானம் திறந்து வழிவிட வாழ்வில் முக்தி உயிர் பெற, வானம் திறந்து வழிவிட வாழ்வில் முக்தி உயிர் பெற, ஞாலம் இங்கு அழுதிட மோனத்திருக்கும் திருமுகம், ஞாலம் இங்கு அழுதிட மோனத்திருக்கும் திருமுகம். எத்தனை கதைகள் என்னிடம் சொன்னது ஏராளம், எத்தனை எத்தனை கதைகள் என்னிடம் சொன்னவை ஏராளம். அத்தனையும் அறிவு புதையலாய் அகத்தினில் மற்றவர் வாழ்வுக்கு மணிமுடி சூடும் சிந்தனைகள், மற்றவர் வாழ்வுக்கு மணிமுடி சூடும் சிந்தனைகள். தேடுக அறிவு சிறந்திடும் வாழ்வு என்றீர்கள், தேடுக அறிவு சிறந்திடும் வாழ்வு என்றீர்கள். அறிவுச்சுடராய் எழுந்தீர்கள், அறியாமை அகற்றிட மொழிந்தீர்கள். எந்தன் வழியில் என்றும் நீங்கள் இடர் ஒன்றை கண்டதில்லை, எந்தன் வழியில் என்றும் நீங்கள் இடர் ஒன்று சொன்னதில்லை. மருமகன் பெருமை மற்றவர்க்கு சொன்னீர்கள், என் செவிவழி வந்து தேனாய் பாய்ந்தது எனக்குள்ளே, என் செவிவழி வந்து தேனாய் பாய்ந்தது எனக்குள்ளே. எங்கள் குடும்பத்து காவிய தலைவியாய், எங்கள் குடும்பத்து காவிய தலைவியாய், கண்ணிடை மணியாய், பொன்னிடை அழகாய், பூவிடை வாசமாய், மண்ணிடை மகிழ்வாய், காவுடை கனியாய், எம்முடை இருப்பாய் எப்போதும் நீங்கள், காவுடை கனியாய் எம்முடை இருப்பாய் எப்போதும் நீங்கள். பிரமிளாவுக்கு ஒவ்வொரு நாள் காலையும் உங்கள் குரலில் தான் விடியும். பிரமிளாவுக்கு ஒவ்வொரு நாள் காலையும் உங்கள் குரலில் தான் விடியும். இனி யார் குரல் அவளை எழுப்ப போகிறது? இனி யார் குரல் அவளை எழுப்ப போகிறது? மணிக்கணக்கில் நீளும் உங்கள் உரையாடல், மண்ணுள் வாழ்வின் சுவையை சொல்லி சொல்லி மகிழ்வீர்கள். இனி கதைகள் சொல்ல காற்றின் மொழி மட்டுமே அவளுக்கு, இனி கதைகள் சொல்ல காற்றின் மொழி மட்டுமே அவளுக்கு. அக்காட்சி என்றதும் அன்பின் சுவைப்பு, அக்காட்சி என்றதும் அன்பின் சுவைப்பு. நிரஞ்சன் நெட்டுருகும் பரவசம், பிரமிளா பெருத்த விருப்பின் சிலிர்ப்பு, பிரதீபன் உங்கள் பெருமைக்கு இருப்பு, ரஜினி அழகின் அரவணைப்பில் ஆர்த்திடும் சிரிப்பு, பிரபா எப்போதும் உங்களுக்கு சின்ன பிள்ளை செல்ல மகன், பிரபா எப்போதும் உங்களுக்கு சின்ன பிள்ளை செல்ல மகன். அனாமிருதன் அழுகிறான், உங்கள் அழகுடை வதனம் அவனுள், அனாமிருதன் அழுகிறான், உங்கள் அழகுடை வதனம் அவனுள். மானிடா அன்பில் கரைந்து எழுகிறான், கட்டியணைத்த அவனில் கனிந்த நாட்களை, கட்டி அணைத்து அவனில் கனிந்த நாட்களை எண்ணி எண்ணி அம்மம்மா என அவன் ஏங்கி தவிக்கிறான். என்ன சொல்வேன் நான் அவனுக்கு? எண்ணி எண்ணி அம்மம்மா என அவன் ஏங்கி தவிக்கிறான். என்ன சொல்வேன் நான் அவனுக்கு? ஏஞ்சல் அழைக்கிறாள் என்றோ சென்றீர்கள், ஏஞ்சல் அழைக்கிறாள் என்றோ சென்றீர்கள். ஊஞ்சல் கட்டி உங்களை உம்பர்கள் சூழ பலம் பெறுவாள் அவள், ஊஞ்சல் கட்டி உங்களை
உம்பர்கள் சூழ வலம் வருவாளவள். தூதர்கள் நடுவில் சுடராய் ஒளியாய் உங்களை அணைப்பாளவள். தூதர்கள் நடுவில் சுடராய் ஒளியாய் உங்களை அணைப்பாளவள். நிலவில் முத்தமிட்டு சூரிய சுடரில் மகிழ்வின் மலையாய் அவள் இருப்பாள். நிலவில் முத்தமிட்டு சூரிய சுடரில் மகிழ்வின் மலையாய் அவள் ஏஞ்சல் இருப்பாள். அன்றி எனும் அறிஞ்சொல் மங்களம் எனும் பெருஞ்சொல்லாய் இப்பெருவழி எங்கும். மங்களம் என்னும் பெருஞ்சொல் பெருவழி எங்கும் பெருஞ்சொல் சொல்லாய் இப்பெருவழி எங்கும். நன்றி, வணக்கம். நன்றி. தொடர்ந்து நினைவில் நிறைந்தவைகள் என்ற தலைப்பிலே நினைவுகளை பகிர்ந்து கொண்ட வசந்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மங்களம் அம்மா. அம்மாவாய், அம்மம்மாவாய், அஞ்சியாய் பல பரிமாணங்கள். அம்மாவாய், அம்மம்மாவாய், அஞ்சியாய் பல பரிமாணங்கள். 13 வயதில் சிறுவனாய் உங்களுடைய வீட்டில் உங்களுடன் குடியிருக்க வரும்போது, 13 வயதில் சிறுவனாய் உங்களுடைய வீட்டில் உங்களுடன் குடியிருக்க வரும்போது 29 வயது வரை உங்களுடன் என் வாழ்வின் பெரும்பகுதி கடந்து போகும் என்று நான் நினைக்கவில்லை. 29 வயது வரை உங்களுடன் என் வாழ்வின் பெரும்பகுதி கடந்து போகும் என்று நான் நினைக்கவில்லை. 8ஆம் ஆண்டு படிக்கும் போது அம்மா என்னை கூட்டி வந்து 8ஆம் ஆண்டு படிக்கும் போது அம்மா என்னை கூட்டி வந்து மாமியுடன் இரு, இங்கிருந்து பள்ளிக்கூடம் போய் வர படிக்க இலகு என்று 2 பைகளுடன் என்னை உங்களிடத்தில் விட்டு சென்றார். 8ஆம் ஆண்டு படிக்கும் போது அம்மா என்னை கூட்டி வந்து மாமியுடன் இரு, இங்கிருந்து பள்ளிக்கூடம் போய் வர படிக்க இலகு என்று 2 பைகளுடன் என்னை உங்களிடத்தில் விட்டு சென்றார். ஒரு தாயாய் என்னை வளர்த்தீர்கள் உங்கள் பிள்ளையா. ஒரு தாயாய் என்னை வளர்த்தீர்கள் உங்கள் பிள்ளையாய். ஒழுக்கம், உண்மைத்துவம், நேர்மை, தலைமைத்துவம், திட்டமிடல், சிக்கனம், உதவி செய்யும் மனப்பான்மை, தாராளத்தன்மை, பாசம், பக்தி என எண்ணற்ற விடயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். ஒழுக்கம், உண்மைத்துவம், நேர்மை, தலைமைத்துவம், திட்டமிடல், சிக்கனம், உதவி செய்யும் மனப்பான்மை, தாராளத்தன்மை, பாசம், பக்தி என எண்ணற்ற விடயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். கண்டிப்புடன் நடத்தினாலும் பாசத்துக்கு பஞ்சம் இருக்காது உங்களிடத்தில். கண்டிப்புடன் நடத்தினாலும் பாசத்துக்கு பஞ்சம் இருக்காது உங்களிடத்தில். யாரிடமும் என்னை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள், இதன் என் பிள்ளை என்பீர்கள். யாரிடமும் என்னை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள், இவன் என் பிள்ளை என்பீர்கள். சென்ற மாதம் கூட என் மகள் உங்கள் முன் என்னுடன் சண்டையிடும் போது என் பிள்ளைக்கு எனக்கு முன்னால் அடிக்கக்கூடாது என்று அவளை அதட்டினீர்களே. சென்ற மாதம் கூட என் மகள் உங்கள் முன் என்னுடன் சண்டையிடும் போது என் பிள்ளைக்கு என் முன்னால் அடிக்கக்கூடாது என அவளை அதட்டினீர்களே. பல்லாயிரம் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் கூறுவீர்களே எனக்கு. பல்லாயிரம் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் கூறுவீர்களே எனக்கு. இத்தனை ஆண்டுகள் உங்களுடன் வாழ்ந்தாலும் ஒரு நாள் கூட என் சுதந்திரத்தில் நீங்கள் தலையிட்டதில்லை. இத்தனை ஆண்டுகள் உங்களுடன் வாழ்ந்தாலும் ஒரு நாள் கூட என் சுதந்திரத்தில் நீங்கள் தலையிட்டதில்லை. என் தெரிவுகளை தடுத்ததும் இல்லை, குறை கூறியதும் இல்லை. என் தெரிவுகளை தடுத்ததும் இல்லை, குறை கூறியதும் இல்லை. பல ஆண்டுகள் அதிபராய் ஆசிரியராய் பணியாற்றினாலும் ஒரு தடவை கூட என் பாடத்தெரிவில் நீங்கள் தலையிட்டதில்லை. பல்லாண்டுகள் அதிபராய் ஆசிரியராய் பணியாற்றினாலும் ஒரு தடவை கூட என் பாடத்தெரிவில் நீங்கள் தலையிட்டதில்லை. இதைத்தான் படிக்க வேண்டும் என்று வற்புறுத்தியதில்லை.
இதைத்தான் படிக்க வேண்டும் என்று வற்புறுத்தியதும் இல்லை. எத்தனை மார்க்ஸ் என்று கேட்டதாய் கூட நினைவில் இல்லை. எத்தனை மார்க்ஸ் என்று கேட்டதாய் கூட நினைவில் இல்லை. என்ன பாடம் படிக்கிறாய் என்று கேட்டீர்கள், நான் பதில் சொல்றது நல்லாய் படி என்பீர்கள். என்ன பாடம் படிக்கிறாய் என்று கேட்பீர்கள், நான் பதில் சொன்னது நல்லாய் படி என்பீர்கள். என்னதான் சுகவீனம் என்றாலும் அதிகாலை எழுந்து கொள்வீர்களே. என்னதான் சுகவீனம் என்றாலும் அதிகாலை எழுந்து கொள்வீர்களே. 5 மணிக்கு பின் நீங்கள் தூங்கி நான் கண்டதில்லை. 5 மணிக்கு பின்னர் நீங்கள் தூங்கி நான் கண்டதில்லை. 5:30க்கு பின்னர் என்னையும் நீங்கள் தூங்க விட்டதில்லை. 5:30க்கு பின்னர் என்னையும் நீங்கள் தூங்க விட்டதில்லை. எவ்வளவு நேரம் படிக்க வேண்டும், இப்படித்தான் படிக்க வேண்டும் என்று வற்புறுத்தியதில்லை. எவ்வளவு நேரம் படிக்க வேண்டும், இப்படித்தான் படிக்க வேண்டும் என்று வற்புறுத்தியதில்லை. விடிய விடிய படித்த நாட்களில் போதும் போய் தூங்கு என்பீர்கள். இல்லாவிட்டால் தேநீர் போட்டு தந்து இன்னும் படிக்க சொல்வீர்கள். விடிய விடிய படித்தாலும் படித்த நாட்களில் போதும் போய் தூங்கு என்பீர்கள். இல்லாவிட்டால் தேநீர் போட்டு தந்து இன்னும் படிக்க சொல்வீர்கள். படித்த மேசையில் தூங்கிய நாட்களில் எழுப்பிய நித்திரையை கலைக்காது விளக்கை அணைத்து விட்டு செல்வீர்கள். படித்த மேசையில் நான் தூங்கிய நாட்களில் எழும்பிய நித்திரையை கலைக்காது விளக்கை அணைத்து விட்டு செல்வீர்கள். நான் படிப்பதில் அத்தனை கருத்தனையும் ஆனந்தமும் உங்களுக்கு. நான் படிப்பதில் அத்தனை கருசனையும் ஆனந்தமும் உங்களுக்கு. காலையில் தேநீருடன் என்னை எழுப்பி விடுவீர்கள். காலையில் தேநீருடன் என்னை எழுப்பி விடுவீர்கள். பின்னர் காலை தியானம், இறை பிரார்த்தனை, வேதாகம தியானம் என அந்த நாள் முதல் வேலையாய் வீடு சுத்தம் செய்வதில் ஆரம்பிக்கும். பின்னர் காலை இறை பிரார்த்தனை, வேதாகம தியானம் என அந்த நாள் முதல் வேலையாய் வீடு சுத்தம் செய்வதில் ஆரம்பிக்கும். இருவரும் சேர்ந்து சமைத்த நாட்கள், எனக்கு சமையல் கற்றுக் கொடுத்த தருணங்கள். இருவரும் சேர்ந்து சமைத்த நாட்கள், எனக்கு சமையல் கற்றுக் கொடுத்த தருணங்கள். காய்கறி, மீன், இறைச்சி, மளிகை கடை பொருட்கள் என அத்தனையும் வாங்க பழக்கினீர்கள். காய்கறி, மீன், இறைச்சி, மளிகை கடை பொருட்கள் என அத்தனையும் வாங்க பழக்கினீர்கள். பூமரங்களை வளர்க்கவும் நேசிக்கவும் சொல்லித் தந்தீர்கள். பூமரங்களை வளர்க்கவும் நேசிக்கவும் சொல்லித் தந்தீர்கள். வெளிநாடு செல்லும் நாட்களில் அக்கா சாப்பாடு தருவா, இல்லாவிட்டால் எல்லாம் இருக்கிறது, நீ சமைத்து சாப்பிடு என்பீர்கள். வெளிநாடு செல்லும் நாட்களில் அக்கா சாப்பாடு தருவா, இல்லாவிட்டால் எல்லாம் இருக்கிறது, நீ சமைத்து சாப்பிடு என்பீர்கள். கள்ளம் கபடமின்றி நல்ல மனிதனாக வாழ கற்றுக் கொடுத்தீர்கள். கள்ளம் கபடமின்றி நல்ல மனிதனாக வாழ கற்றுக் கொடுத்தீர்கள். என்னையும் ஆளாக்கினீர்கள். யாரோடு எப்படி பேச வேண்டும், மனிதர்களை எப்படி படிப்பது, எப்படி இனம் காண்பது என அடையாளம் காட்டினீர்கள். யாரோடு எப்படி பேச வேண்டும், மனிதர்களை எப்படி படிப்பது, எப்படி இனம் காண்பது என அடையாளம் காட்டினீர்கள். ஒரு நாளும் ஒருபோதும் கடுகள வேணும் யாரை குறித்தும் குறை கூறியதும் இல்லை, புறம் கூறியதும் இல்லையே நீங்கள். ஒரு நாளும் ஒருபோதும் கடுகள வேணும் யாரை குறித்தும் குறை கூறியதும் இல்லை, புறம் கூறியதும் இல்லையே நீங்கள். உங்கள் விருப்பமும் வேண்டுதலுமோ தெரியவில்லை. நான் விரும்பாத ஆசிரியர் தொழிலில் நான், அதுவும் உங்கள் போன்ற ஆங்கில ஆசிரியனாய் காலம் என்னை ஆக்கிவிட்டிருக்கிறது. உங்கள் விருப்பமும் வேண்டுதலுமோ தெரியவில்லை. நான் விரும்பாத ஆசிரியர் தொழிலில் நான், அதுவும் உங்களை போன்று ஆங்கில ஆசிரியனாய் காலம் என்னை ஆக்கிவிட்டிருக்கிறது. நான் ஒருத்தியை காதலிக்கிறேன் என்ற போது மறுபேச்சு ஏதுமில்லை, எப்போது கல்யாணம் கட்ட தீர்மானித்திருக்கிறாய் என்பீர்கள். நான் ஒருத்தியை காதலிக்கிறேன் என்ற போது மறுபேச்சு ஏதுமில்லை, எப்போது கல்யாணம் கட்ட தீர்மானித்திருக்கிறாய் என்பீர்கள். சென்னை வரை சென்று திருமண கூரைச்சாரியும் திருமண வரவேற்புகளுக்கும் சேர்த்து புடவை எடுத்து வந்தீர்கள். சென்னை வரை சென்று திருமண கூரைச்சாரியும் திருமண வரவேற்புகளுக்கும் சேர்த்து புடவை எடுத்து வந்தீர்கள். என் மகள் மீது அளவற்ற பாசம் உங்களுக்கு. என் மகள் மீது அளவற்ற பாசம் உங்களுக்கு. அவள் கதைக்கு ஆரம்பித்ததும் அவளும் நீங்களுமாய் 1000 கதை அளப்பீர்களே. அவள் கதைக்கு ஆரம்பித்ததும் அவளும் நீங்களுமாய் 1000 கதை அளப்பீர்களே. பெருவாழ்வு வாழ்ந்துவிட்டு போவீர்கள். பெருவாழ்வு வாழ்ந்துவிட்டு போவீர்கள். இப்படித்தான் வாழ வேண்டும் என வாழ்ந்து காட்டிவிட்டேன். வாழ்வு வாழ்ந்துவிட்டு போவீர்கள். இப்படித்தான் வாழ வேண்டும் என வாழ்ந்து காட்டிவிட்டு பொங்கி வரும் அழுகையை அடைக்கிடவும் முடியவில்லை.
பொங்கி வரும் அழுகையை அடைக்கிடவும் முடியவில்லை. ஆனாலும் மனதில் இன்னும் ஒரு பக்கத்தில் ஏன் அழ வேண்டும்? மன நிறைவுடன் உங்களை வழிநடத்தி வைக்கவே மனம் இயங்குகிறது. ஆனாலும் மனதில் இன்னும் ஒரு பக்கத்தில் ஏன் அழ வேண்டும் என மன நிறைவுடன் உங்களை வழியனுப்பி வைக்கவே மனம் இயங்குகிறது. இனி எப்போது அம்மா உங்களுடன் பேசுவேன்? இனி எப்போது அம்மா உங்களுடன் பேசுவேன்? உங்கள் பிள்ளையாய் வாழ்வதை விட வேறு என்னதான் பெரிதா நான் செய்ய போகிறேன் உங்களுக்கு? உங்கள் பிள்ளையாய் வாழ்வதை விட வேறு என்னதான் பெரிதாய் நான் செய்ய போகிறேன் உங்களுக்கு? சென்று வாருங்கள் தாயே. நன்றி. தொடர்ந்து மெதடிஸ்ட் மகளிர் கல்லூரியினுடைய அதிபர் அவர்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்வார். இன்றைய சந்தோஷமான நாளைக்கு எங்களோடு வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கை காலத்தை நிறைவாக முடித்து தன்னை படைத்த ஆண்டவரிடம் வாழ சென்றிருக்கின்ற அன்பான தாயாருடைய வாழ்விலே நாங்கள் கண்ட நல்ல விடயங்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வெவ்வேறு பரிமாணங்கள் காணப்படும். மங்களமஞ்சியுடைய வாழ்விலே காணப்பட்ட 3 விதமான பரிமாணங்களை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். முதலாவதாக அவர் தன்னுடைய குடும்ப வாழ்விலே ஒரு நிறைவான வாழ்வை கண்டிருக்கின்றார். ஒரு குடும்பத்திலே ஒரு சகோதரியாக, தன்னுடைய பெற்றோருக்கு ஒரு நல்ல மகளாக, தன்னுடைய உறவினர்களோடு மிகவும் அன்பானவராக அவர் வாழ்ந்திருக்கின்றார். அதற்கு சாட்சியாக நாங்கள் இன்றைக்கு எத்தனையோ விடயங்களை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இவ்விடத்தில் இல்லாத பலர் அவரை பற்றி கூறியிருப்பதையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவர் தன்னுடைய திருமண வாழ்விலே அங்களோடு இணைந்து கொண்ட போது அவர்கள் வெவ்வேறு பிரதேசங்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தங்களுடைய உறவினர்களை அனுசரித்து அவர்களோடு இணைந்து தங்களுடைய குடும்ப வாழ்வை சிறப்பாக கொண்டு சென்றதன் விளைவாக அவருக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட 6 பிள்ளைகளும் இன்றைக்கு சிறந்த நிலையிலே வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு இந்த தாயாரின் முழுமையான பங்களிப்பும் அவர் இந்த குடும்பத்தின் தலைவியாக இருந்து அவர்களை வழிநடத்தியதுமே காரணமாக இருக்கும் என்பதை நாங்கள் மறக்க முடியாது. அடுத்ததாக நாங்கள் அவருடைய தொழில் வாழ்க்கையை பார்ப்போமானால் அவர் ஒரு ஆசிரியராக தன்னுடைய பணியை ஆரம்பித்திருக்கின்றார். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தன்னுடைய பிள்ளைகளாக நினைத்து தன்னுடைய ஆசிரியர் பணியிலே அவர் நிறைவாக பணி செய்தது மாத்திரமல்ல, பல்வேறு உயர்ச்சிகளை கண்டு உப அதிபராக அவர் பணியாற்றியிருக்கிறார். முக்கியமாக திருகோணமலையில் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட மெதடிஸ்ட் பெண்கள் கல்லூரியிலே அவர் அதிபராக பணியாற்றிய காலம் மிகவும் கடினமான காலப்பகுதி என்பதை எங்களால் அறிய முடிகின்றது. போராட்ட காலத்திலே இராணுவத்தினரும் போராளிகளும் போராடி கொண்டிருந்த காலம். அதன் பின்னர் இந்திய இராணுவம் இந்த இடத்தை வந்து ஆக்கிரமித்து ஆட்சி செய்த காலம். அவ்வாறே அவருடைய பணிக்காலத்திலே 90ஆம் ஆண்டு ஏற்பட்ட கலவரங்கள் எதிலுமே அவர் ஒரு நிலை தவறாதவராக, தான் எடுத்த பணியை நிறைவாக செய்தவராக, முக்கியமாக விடுதியிலே இருந்த பிள்ளைகளுக்கு உச்ச துணையாக பாதுகாப்பாக இருந்து அவர்களை வழியனுப்பி வைத்தது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே வந்த எல்லா சவால்களையும் அவர் இறைவன் துணையோடு வெற்றி கொண்டு ஒரு நல்ல இடத்துக்கு பாடசாலையை கொண்டு வந்ததையும் நாங்கள் மறக்க முடியாது. இன்றைக்கு 205 வருடங்களை அந்த பாடசாலை கண்டிருக்கிறது என்றால் இவ்வாறான நல்ல அதிபர்கள் அந்த இடத்துல இருந்து அதனை வழிநடத்தியதும் அந்த பாடசாலையை ஆரம்பித்த நோக்கத்திலே அடித்தளமிட்டவர்கள் கொண்டிருந்த அந்த சிந்தனையும் நோக்கமும் முக்கியமானதாக இருக்கிறது. மூன்றாவதாக அவருடைய சமூக வாழ்வை நாங்கள் பார்ப்போமானால் அவர் ஒரு ஆசிரியர் பணியாற்றிய போது தன்னுடைய தொழிலை ஒரு நிதி நோக்கத்துக்காக செய்தவராக அல்லாமல் ஒரு ஆழமான பணியின் மூலம் அந்த சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் பணியாற்றினார். ஆசிரியராகவோ அதிபராகவோ அவர் வாழ்ந்த காலத்திலே தன்னால் இயன்ற அளவு இந்த சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதிலே அவர் அக்கறை கொண்டிருந்தார். தேடி சென்று உதவிகள் செய்வதிலும் அக்கறையாக விசாரித்து அவர்களை முன்னேற்றுவதிலும்
அவர் தன்னுடைய வாழ்நாளை அவர் பிரயோசனமாக்கினார். அது மாத்திரமல்ல, அவர் இளைப்பாறிய கால பகுதியின் பின்னர் அவர் இறைபணியாற்றியவர் என்பதையும், தன்னால் இயன்ற அளவு தன்னை சூழ வாழ்ந்த மக்களை ஆற்றுப்படுத்தி ஆறுதல் படுத்தி நிதியுதவிகளை செய்து பல்வேறு விதத்திலே அனைவருக்கும் ஆறுதலாக வாழ்ந்திருக்கின்றார். இன்றைக்கு அவர் எங்களை விட்டு பிரிந்து சென்றாலும் அவருடைய வாழ்வு ஒரு நிறைவான வாழ்வாக இருக்கின்றது. அவரிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள் ஏராளமாக இருக்கின்றது. இது எனக்கு முன் கூறிய சகோதரன் சொல்லுகின்ற போது அவரை பற்றி கூறிய அந்த குணாதிசயங்களிலே சிக்கனமும் இருந்தது, தாராளமும் இருந்தது. அதுதான் உண்மையிலே வாழ்க்கை. நாங்கள் எந்த இடத்தில் சிக்கனமாக வாழ வேண்டும், வீண்விரயம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பது போல, எந்த இடத்திலே நாங்கள் அதிக தாராள குணத்தோடு வாழ வேண்டும் என்பதை சரியாக தெரிந்தெடுத்து செய்கிறவர்கள் தான் உண்மையாக மனித வாழ்க்கையை வாழுகிறார்கள். ஏனையவர்கள் சில வேளைகளிலே பெருமைக்காக வாழ்கிறார்கள். ஆனால் மங்களவந்தியை பொறுத்தவரையிலே அவர் தன்னை படைத்த இறைவன் தன்னை எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்தை தன்னை தெரிந்தெடுத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வரை, தன்னுடைய இறுதி மூச்சு வரை அவருக்காக பணி செய்து சென்றிருக்கின்றார். அவர் விட்டு சென்ற அன்பான நினைவுகள், அவர் எங்களுக்கு தந்த நல்ல அனுபவங்கள், அவரிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு விடயங்களையும் எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் பின்பற்றி அவரை போல வாழ நாங்கள் அழைக்கப்படுகிறோம். இன்றைய நாளிலே அவரை பிரிந்து துயரோடு வாழுகின்ற அன்பான குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் இறைவன் தாமே ஆறுதலை அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். இரங்கலுடைய வழங்கிய மெத்தடிஸ்ட் மகளிர் கல்லூரிய அதிபர் சுபா தேவதாஸ் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, தொடர்ந்து பூலித்தீவு நாவலர் வித்தியாலயத்தில் எங்கள் அன்புக்குரிய மங்களம் அக்காவோடு நீண்ட காலமாக பணியாற்றிய ஒரு ஆசிரியை திருமதி நவராஜா அவர்களை நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்பு அழைக்கின்றோம். அன்பான மங்களம் அக்காவுக்கு எனது இதய அஞ்சலிகளை செலுத்திக் கொண்டு அதை பற்றி சில வசனங்களை மனதில் நீங்கள் நினைத்திருக்கின்ற இனிய சந்தர்ப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 83ஆம் ஆண்டு, அதாவது முதல் பூலித்தீவு நாவலர் வித்தியாலயத்துக்கு வழங்கப்பட்டது. அப்போது மங்களம் அக்கா அங்கே அதிபராக இருந்தார். அப்போது எனது சகோதரர் மிகவும் அவருடைய விருப்பத்துக்கேற்ப மங்களம் அக்காவுடன் சென்றால் பல அனுபவங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்ற விருப்பத்தின் பேரில் அங்கு நான் நியமிக்கப்பட்டேன். உண்மையில் அக்காவிடம் பல அனுபவங்களை நான் பெற்று இதுவரை அவர் என் உள்ளத்தில் நுழைந்திருக்கின்றார். உரிய நேரத்துக்கு பாடசாலைக்கு செல்வது, பாடசாலையில் நேரங்களை வீணாக்காமல் கடமைகளை செய்வது, ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்வது, இப்படி பல அனுபவங்களை அவரிடம் நான் பெற்றுக்கொண்டேன். நாங்கள் இருவரும் நான் சேனையிலும் அக்கா சம்பளம் என்று பஸ்ஸில் செல்வோம். யுத்த காலம், இப்போது எங்களுக்கு சில வேளைகளில் எங்களுக்கு பஸ் வசதி இருக்காது. அவர் சம்பூர் வரையும் நான் சேனையில் வரையும் நடந்த இனிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. நாங்கள் அவைகளை ஒரு கஷ்டமாக எண்ணி சேவையை நாங்கள் நடத்தவில்லை, மகிழ்ச்சியாக சேவை செய்வோம். காலையில் 7 மணிக்கு அங்கே பாடசாலைக்கு பஸ் சென்றுவிடும். பாடசாலை ஆரம்பிக்கிற நேரம் வரையும் அக்காவும் நானும் உள்ளூர் ஆசிரியர்கள் வரும் வரை நாங்கள் அங்கு வந்த மாணவர்களை சேர்த்து நாங்கள் இருவருமாக பாடசாலை சுத்தம் செய்வதில் பெரிய மகிழ்ச்சி அடைந்தோம். சூழலே காணப்படுகின்ற பேப்பர்கள், குப்பைகளை எல்லாம் நாங்களும் சிலருடன் சேர்ந்து சுத்தம் செய்து பெரும் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைந்தோம். நிர்வாக வேலைகளில் அக்காவிடம் பல அனுபவங்களை பெற்றுக்கொண்டேன். இதுவரை என் மனதில் நிலைத்திருக்கின்றது. அடுத்தது அங்கே ஒரு ரூபாய் நில பூமி பலருக்கு தெரியும்.
அங்கே பூந்தோட்டங்கள் செய்வதென்றால் மிகவும் கடினம். ஆனால் அங்கு மாணவர்கள் 5ஆம் தரம் வரைதான் கல்வி கற்றார்கள். நாங்கள் அந்த ஆசிரியர்களும் அக்காவும் அந்த சிறிய மாணவர்களுடன் சேர்ந்து நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு பூந்தோட்டங்களை எல்லாம் அமைத்தோம். அதிலே அவருக்கு பெரிய திருப்தி. அடுத்த சிறுவன் விளையாட்டு முற்றமெல்லாம் அப்படி மரமாக அமைத்து நிறுவனங்களுடைய உதவியை பெற்று மாணவர்களுக்கு சேவையை செய்து வந்தார். அந்த வகையிலே அவருடன் நானும் இணைந்து 3 வருட காலமாக யுத்த காலத்திலே சேவை செய்ததில் எனக்கு ஒரு மனநிறைவு. இந்த சந்தர்ப்பங்களில் அக்கா மட்டக்களப்பில் இருந்த காலத்திலே அவருடன் நான் தொடர்பு கொண்டது பிறகு திருவோணமலைக்கு முக்கியமாக இந்த வீட்டுக்கு வந்ததன் பிறகு அக்காவை இடையிடையே வந்து பார்த்திருக்கிறேன். 2 வாரத்துக்கு முதலும் வந்து சென்ற போது அவருடனே என்னை கண்டவுடன் ஞாபகம் கொஞ்சம் கஷ்டப்பட்டார். பிறகு நான் பழைய கதையெல்லாம் சொன்னதும் அவருக்கு ஞாபகம் வந்தது. மகிழ்ச்சியாக கதை குறித்து சொன்னேன். இந்த நினைவுகளை நான் மீட்பதில் பெருமை அடைகின்றேன். அன்னாருடைய மனதிற்கேற்ப முக்கியமாக யுத்த காலத்திலே சுசியக்காவினுடைய சேவை நான் அக்காமுடமாக அறிந்திருக்கின்றேன். காலையிலே நாங்கள் வேலை செய்கின்ற போது தன்னுடைய பிள்ளைகளுடைய இனிய தருணங்களையும் அவர்களுடைய செயற்பாடுகளையும் என்னுடன் சொல்வதில் அவருக்கு திருப்தி. அந்த வகையிலே அவருடைய 6 குழந்தைகளும் எங்களுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள். சுசியக்கா யுத்த காலத்திலே இனிய சரியான இக்கட்டான வேலைகளிலே ஒரு வைத்தியராக இருந்து அந்த பகுதிக்கு சேவை செலுத்துகிறார். அதற்கு உடந்தையாக ஐயாவும் அக்காவும் மிகவும் முக்கியமாக இருந்திருக்கின்றார்கள். பிரமிளா, பிரதீபன், ரஜினி, பிரபா எல்லோரும் எங்களுக்கு நல்ல பிள்ளைகளாக அவர் உருவாக்கி இருக்கின்றார். எந்த விவரம் சொன்னால் கேட்டாலும் அவங்களுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் என்று சொல்கின்ற வகையிலே அவர் பிள்ளைகளை உருவாக்கி இருக்கின்றார். அந்த வகையில் அவர் உலகத்தில் எந்தவித குறையும் இல்லாமல் வாழ்ந்து நிறைவாக செல்லுகின்றார். இது ஒவ்வொருவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து முன்மாதிரியாக இருக்கின்றார். அவரை பின்பற்றி நாங்களும் வாழ்வதில் நிறைவாக இருக்கும் என்று நம்புகின்றேன். என்னாலே ஆத்மா சாந்தி அடைய வேகத்தில் ஆட்சி சந்தர்ப்பத்துக்கு மனநிறைவடைந்து விடைபெறுகிறேன். நன்றி. நினைக்கின்றேன் ஐயாவும் அக்காவும் வாழ்ந்த அந்த சம்பூர் வீடு அதுல ஒரு பூங்காவனம் போல அந்த வீட்டினுடைய அழகு அதனுடைய அங்கே காய்த்து பூத்து குலுங்குகின்ற அந்த பல வகைகள் எல்லாம் இன்றும் பசுமையான நினைவுகளாக இருக்கின்றது. அங்க சம்பூரில் நடக்கின்ற நல்ல நிகழ்வுகளிலே கணவனும் மனைவியும் அவர்கள் தனித்து போனதை நான் காணவில்லை. இதுவரை இணைந்து அந்த நல்ல காரியங்களிலே கலந்து கொண்ட அந்த நினைவுகள் என்றும் உள்ளத்திலே நிழலாடுகின்றது. நான் எனக்கு ஒரு 6ஆம் வகுப்பு வரை பாடம் சொல்லி தந்த ஒரு ஆசிரியர் அவர் சொல்லிய கதைகள் இன்றும் என்னுடைய உள்ளத்திலே நிழலாடுகின்றது. ஆங்கிலத்திலே மிகவும் புலமை மிக்கவராக விளங்கினார். ஐயாவை பொறுத்தவரை இலக்கியம் மாத்திரமல்ல ஒரு சித்திர கலைஞராக, அது மட்டுமில்லாமல் ஆக்க வேலைகளை களிமண்ணை கொண்டு பல ஆக்க உருவங்களை ஆக்குவதில் ஐயாக்கு நிகராக எவரையும் சொல்ல முடியாது. இலக்கியத்திலே எனக்கு அவர் இலக்கியம் படிப்பித்த ஞாபகம் இல்லை. இங்கே இருக்கின்ற சிதம்பரம் சார் இவர்களுடைய காலத்திலே அவருடைய தந்தையார் ஒரு இலக்கியத்திலே ஒரு முக்கியமானவராக இருந்த காரணத்தால் இலக்கியத்துக்கு ஒரு சிறப்பான கம்பராமாயணம் மகாபாரதத்தை சொல்லிக் கொடுப்பதில் அவர் வல்லவராக இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்ந்த காலம் என்றும் சம்பூர் என்ற ஊர் இருக்கும் வரை அவருடைய நினைவுகள் இருவருடைய நினைவுகளும் நாங்கள் நெஞ்சிலே சுமந்து பயணம் செய்கின்றோம். அந்த வகையிலே அவருடைய அண்ணாருடைய ஆத்மா சாந்தியரை வேண்டும் நினைக்கின்ற ஐயா இந்த பாடசாலைக்கு வந்து முதலாக இந்த பாடசாலையில் இன்று கிரிக்கெட் என்பது சாதாரண விளையாட்டு. சம்பூர் மகா வித்தியாலயத்து அந்த காலத்திலே ஒரு கிரிக்கெட் விளையாட்டை தொடங்கிய மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தவர் என்ற பெருமையும் அங்கு இருக்கின்றது. இப்பொழுது சம்பூர் மகா வித்தியாலயம் பிரம்மாண்டமான ஒரு கட்டட தொகுதிகளோடும் பிரம்மாண்டமான ஒரு அமைப்போடும் அங்கே விளங்குகின்ற ஒவ்வொரு
வேளையிலும் ஐயாவினுடைய நினைவுகள் அங்கிருக்கின்ற மக்களாலே கொண்டாடப்படுகின்றது, நினைவுகள் சுமந்து செல்லப்படுகின்றது. அந்த வகையிலே அன்னாரை பற்றி நினைக்கிறேன். அவர் மங்கள மக்காவை நாங்கள் அக்காண்டு தான் அந்த காலத்தில் சொல்லுவோம், டீச்சர்னு சொல்ற வழக்கம் எங்கள்கிட்ட இருக்கவில்லை. அது ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகுதான் நாங்கள் டீச்சர் என்பது வழங்கினோம். அந்த வகையில ஒரு கடுமையான ஒரு அன்பாலே எல்லோரையும் அருகே அழைத்து பாடம் சொல்லி எங்களை கட்டுப்படுத்தி ஒழுக்க விழுமியங்களை கற்றுத்தந்த ஒரு பெருந்தகை, ஒரு ஆசிரியர், ஒரு அதிபர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் இதுவரும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள். அந்த வயதை சம்பூர் மக்கள் அவர்களை இன்னுமே மறக்கவில்லை. அவர்களுடைய நினைவுகள் என்றும் நிழலாடும். நாங்கள் இருக்கும் வரை சம்பூர் மாவட்டத்திலிருந்து வெளியேறியவர்கள் இன்று பல அதிபர்களாக இருக்கிறார், பல பாடத்தார். அந்த வகையில் எங்களுக்கு வழிகாட்டி எங்களை உருவாக்கி தந்த உத்தமர்களை நாங்கள் இந்நாளும் போற்றுவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கெல்லாம் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி.
எல்லாம் போயிருக்கு